என் அன்பு குழந்தையே, நீ பல விஷயங்களை பல பேரிடமிருந்து எதிர்பார்க்கின்றாய். வாழும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நடக்காவிட்டால், எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்காமல் போகும்போது அதனால் உன்னுடைய மனம் வேதனை அடைவது தவறானது என்றெல்லமே. நல்லதோ கெட்டதோ, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லா சமயங்களிலும் அப்படியே நிறைவேறாதுதானே. காலமும் அவ்வளவு சுலபமாக உனக்கு படைக்கப்படவில்லை. வாழ்க்கையும் எல்லோருக்கும் எப்பொழுதும் எளிதாக இருந்து விடுவதும் இல்லை. அதற்காக எதையும் நீ எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் சில பேரிடம் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போதே அது உன்னையும் உன்னுடைய மனதையும் மட்டுமல்லாமல் உன்னுடைய உடலையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆபத்து நிறைந்ததாக உள்ளது. எதையும் யாரிடமும் நீ எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்கொண்டால் அதனால் நிகழப்போகும் அதிசயத்தை உன்னால் உணர முடியும். அதன் பிறகு உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னால் பெற முடியும் என்றெல்லமே. எங்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அங்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும். உனக்கு ஒன்று வேண்டும் என்று நீ நினைத்தால் அது நிச்சயம் நடக்கும், கிடைக்கும். ஒரு சமயம் உடனே கிடைத்து விடலாம், ஒரு சமயம் மிகவும் தாமதமாகலாம். ஆனால் நீ எதிர்பார்த்த நேரத்தில் எப்போதும் எல்லாமே கிடைத்துவிடும் என்று நினைக்காதே. உனக்கானதை செய்து கொடுக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். ஆனால் உன்னுடைய கர்ம வினைகள் எனக்கு முன்னால் உன்னிடம் வந்து நிற்கின்றதே. அதன் காரணமாகத்தான் பல பேர் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டு சூழ்ச்சி செய்து கொண்டு உன்னை எப்பொழுது வீழ்த்தலாம் என நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி விரிக்கக்கூடிய மாய வலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுகின்றேன். எதிர்பார்ப்புகள் என்பது உன்னுடைய மனதில் எழக்கூடிய கற்பனைகள் தான். எதிர்பார்ப்புகள் என்பது உன்னுடைய மனதில் எழும் கற்பனைகள் தான். அப்படி நடந்துவிட வேண்டும், இப்படி நிகழ்ந்துவிட வேண்டும் என பல எதிர்பார்ப்புகளை கற்பனையாக நீ உருவாக்கி வைத்துள்ளாய். நிஜ வாழ்க்கையில் அது எப்போதும் உடனே நினைத்தபடி நிகழாது என்றெல்லாமே. அது உன்னுடைய மனதிற்கு கவலையை தான் கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவுண்டு. ஆனால் எதை நினைத்தும் கவலைப்படுவதால் எதுவும் முடிந்து போகாது என்பதையும் புரிந்து கொள். கவலைகளிலேயே முடங்கி போகாதே, பயத்தில் ஒதுங்கி போகாதே, தோல்வியில் துவண்டு போகாதே. கவலையும் பயமும் தோல்வியும் இது எல்லாமே உனக்கு ஆபத்தான விஷயங்கள் தான். இதிலிருந்து நீ விலகி போய் உன்னை நீயே மாற்றிக்கொண்டு தைரியமான ஆளாக இருந்தால் நான் உனக்கான விஷயங்களை சுலபமாக செய்து கொடுப்பேன். உன்னுடைய முயற்சியை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கான வெற்றியை நீ அடையப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள். நீ கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவதை பார்த்து அவர்களே பொறாமைப்படுவார்கள். உன்னை போல் ஒரு நாள் தானும் வர வேண்டும், தன் வாழ்க்கையிலும் இப்படி சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கத்தான் போகிறார்கள். உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் தான் இப்போது கேடு அடைய போகிறார்கள் என்றெல்லாமே. உன்னை மட்டும் நீ நம்பினால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாம் ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய பெருமாளை கண் திறந்து உற்றுப்பார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுகின்றேன். உன்னுடைய லட்சியத்தை மட்டும் யாருக்காகவும் கைவிட்டு விடாதே. ஏனென்றால் அதுதான் உன்னுடைய அடையாளம். அந்த லட்சியத்தை தான் நீ சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகின்றாய். நீ அறிந்தும் அறியாமலும் செய்த ஒரு தவறை என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாய்தானே. அப்பொழுதே நான் அதை மறந்து விட்டேன். அதிலிருந்தும் நான் உன்னை மீட்டு விட்டேன். ஆனால் நீதான் அதையே மனதில் நினைத்துக் கொண்டு மனதில் போட்டு சுமந்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கெல்லாம் அந்த தவறுதான் காரணமாக இருக்குமோ என்று வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திக்கொள். உன்னுடைய கவலைகளை துடைக்கத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்த நான் நீ இழந்ததையும் கூட உனக்கு நான் மீட்டு தரப்போகின்றேன். எனது அருளால் எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. என்னுடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்கவும் மாட்டேன்.
என் பாதுகாப்பில் இருக்கும் வரையிலும் யாரும் உன்னை துன்புறுத்தவும் முடியாது, உனக்கு ஆபத்தை விளைவிக்கவும் முடியாது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் எல்லாமே ஒரு நாள் மாறும் என்று நான் சொன்னேன் தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரே நாளில் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்காதே. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ நலமோடும் வளமோடும் வாழப் போகின்றாய். எனது ஆசீர்வாதத்துடன் நீயும் உன்னுடைய குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் செல்ல பிள்ளையான நீ இப்போதெல்லாம் அதிகமாக யோசிக்க கற்றுக்கொண்டாய். என்னை தாண்டியும் அதிகமாக யோசிக்கின்றாய். இப்போதெல்லாம் நீ அதிகமாக யோசிக்க கூடிய விஷயம் என்னவென்று தெரியுமா? என்ன அப்பா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மையும் நடக்கின்றது, என் வாழ்வில் மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லையே. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்றது, எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்கவில்லையே. என்னை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் துரதிர்ஷ்டவசமாகவே நடக்கின்றது. அனைவரும் உங்களை பார்த்தவர்களாகவும் உணர்ந்தவர்களாகவும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் என்னுடைய கண்களுக்கு புலப்படவே இல்லையே, என்னால் உங்களை உணரவே முடியவில்லையே அப்பா. ஏன் அப்பா என்னை மட்டும் நீங்கள் மறந்து விட்டீர்களா? என்னை மட்டும் வெறுத்து விட்டீர்களா அப்பா என்றெல்லாம் குதர்க்கமாக உனக்குள் நீ யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா அப்பா? ஏன் அப்பா எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் அப்பா என்னை மட்டும் இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீயாக புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் கண்மணியே, உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. நான் உன்னை கைவிடுவேனா? வெறுத்தி ஒதுக்கி விடுவேனா? தந்தைக்கு குழந்தைகளிடம் பேதம் இருக்குமா? உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என் செல்லமே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. என்னை தான் பிடிக்கும் என்றால் எனக்கு மட்டும் ஏன் எதையும் செய்யவில்லை என்று மீண்டும் கேட்காதே. என் செல்லமே, உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன், கவனமாக கேள். அதன் பிறகு நீ யார் என்பதையும் உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதையும் நீ நிச்சயமாக அறிவாய். என் செல்லமே, நீ எதை புரிந்து கொள்ள வேண்டுமானாலும் அதை பொறுமையோடு செய்ய வேண்டும். உன்னுடைய மனதிற்குள் நீ நிதானத்தை வளர்த்துக்கொள். யாரிடத்திலும் எதற்காகவும் கோபப்படாதே. அனைத்திற்கும் பொறுமையோடு காத்திரு. உனக்கு வேண்டியது நிச்சயமாக உன்னை விட்டு போகாது. அதற்காக ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் யார் தடுத்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் உனக்கானது